உனக்கு வெக்கமா இல்ல? நம்பி வந்தவளை காப்பாத்த துப்பு இல்ல? உனக்கெல்லாம் கல்யாண நாள் ஒரு கேடா? 25 வருஷமா நீ என் கூட இல்ல, விட்டுட்டு ஓடிட்ட. அதுக்காக நான் என்ன செத்தா போயிட்டேன்? வளர்த்திருக்கேன் தனி ஆளா, தகப்பன் இல்லாம என் மகனை கௌரவமா வளர்த்திருக்கேன். கூடவே நானும் வளர்ந்திருக்கேன். வக்கீலா, பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா பெரிய தகுதியோட வளர்ந்திருக்கேன். எப்படியோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்ப வந்து பொண்டாட்டி பையன்னு சொந்தம் கொண்டாடிக்கிட்டு வெக்கமே இல்லாம வெட்டிங் டேன்னு அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கியே, வெக்கமா இல்ல உனக்கு? கேவலமா இல்ல? இளம் வயசுல கையில ஒரு குழந்தையோட நான் பட்ட கஷ்டம் இருக்கே, அது கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் இல்ல. எவனும் ஒரு நிமிஷம் கூட என் கண்ணை பார்த்து பேசினதே இல்ல. தப்பு தப்பாவே பார்த்தானுங்க. புருஷன் இல்லாம இருக்காளே, நாம இழுத்த இழுப்புக்கெல்லாம் வந்துட மாட்டாளான்னு தப்பு தப்பா கணக்கு போட்டாங்க. அந்த நெருப்புல நின்னு முள்ளுல நடந்து நான் வாழ்ந்த வாழ்க்கை ரண வாழ்க்கை, நரக வாழ்க்கை. அது எனக்கு பரிசா தந்த பாவி நீ. அப்பேற்பட்ட பாவி இன்னைக்கு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம எவ்வளவு ஒத்தி சப்போர்ட்ல ஏன் சம்பாத்தியத்துல உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு உனக்கு கேவலமா இல்ல? இல்ல, நீங்க இந்த மாதிரி அவரை வாட்டி வதைப்பீங்கன்னு எனக்குள்ள ஒரு உதைப்பு வந்துச்சு. அதான் உங்க மகனை போக சொல்லிட்டு நானே வந்துட்டேன். என்ன உங்க பிரச்சனை? இன்னைக்கு உங்க கல்யாண நாள். அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணுமே தவிர இப்படி காய்ச்சி எடுக்க கூடாது. மாமா, நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. இல்லம்மா, வேண்டாம். மாமா, உங்களுக்கு பிபி சுகர் எல்லாமே இருக்கு. கரெக்ட் டைம்க்கு நீங்க சாப்பிடணும். உட்காருங்க. நீங்க சாப்பிடுங்க மாமா. அத்தை கிட்ட நான் பேசிக்கிறேன். சாப்பிடுங்க. அத்தை, என்ன இது நியாயம்? பூ வேணும், பொட்டு வேணும், ஆனா புருஷன் வேணாமா? புருஷன் கட்டின தாலி மட்டும் வேணும், ஆனா அதை கட்டின புருஷன் வேணாமா? நீங்க வெறும் சட்டத்தை மட்டும்தான் படிச்சிருக்கீங்க, கூட கொஞ்சம் சத்தியத்தையும் படிச்சிருக்கணும். நான் உருவாக்கி கொடுத்த குட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி சத்தம் போடுறதுக்கும் சண்டை போடுறதுக்கும் யூஸ் பண்ணலாமா? அவரை உட்கார்ந்து சாப்பிடுறது உங்க சம்பாத்தியத்துல இல்ல, என்னோட சம்பாத்தியத்துல. நான் என் மாமனார் உட்கார வச்சு சோறு போடுறேன்னு நினைச்சுக்கோங்க. என் சம்பாத்தியம் இந்த வீட்ல கொஞ்சம் அன்லிமிட்டடா தான் இருக்கு. ஓகேவா? என்னடி சம்பாதிக்கிறோமேன்னு திமிரா? அது மட்டும் இல்ல அத்தை, உங்களை விட அதிகமா சம்பாதிக்கிறேங்கிற திமிரு. இல்லதன் இல்லவள் மாண்பனால் உள்ளதன் இல்லவள் மானா கடை. இந்த திருக்குறள் சொல்ற விளக்கம் என்னன்னு தெரியுமா? மனைவி நற்பண்பு உடையவள் ஆனால் வாழ்க்கையில் இல்லாதது என்ன? அதே அவள் நற்பண்பு இல்லாதவள் ஆனால் வாழ்க்கையில் இருப்பது என்ன? இதை எப்பவோ திருவள்ளுவர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. பழசெல்லாம் மறந்துட்டு நீங்க எப்ப அத்தை நற்பண்பு உள்ள மனைவியா மாற போறீங்க? ஏய், தொங்க சொல்லு, தூக்கு போட்டு தொங்கிடுறேன். ஆனா இந்த ஆளை தாங்க சொல்லாத, கொன்னுடுவேன். மனநாள மரணநாள மாத்திருவேன்னு சொல்றாங்க அத்தை. நிலைக்காது. இந்த ஆத்திரம் ஆவேசம் எல்லாம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது.